ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீடியோ எவ்வளோ ஓல்டு லாரியோ ஒரு லாரியான்னா ஒரு டப்பா லாரி நினச்சிக்கோங்க. எத்தனை வருஷம் முன்னாடியோ பாருங்கள். பின்னாடி பார்த்தா கலரு மாடலோ உங்களுக்கு எல்லாம் தெரியுது. போர்ச்சுகலில் இது எந்த பழைய லாரியோ. ஸோ இப்போ நான் குவார்தா சிட்டிக்கு போகிறேன். ஸோ குவார்தா சிட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவைப்படுது. புதுசாக ஆள் வந்துட்டார்ல, அவங்களுக்காக ஒரு வுட்டு பீஸு தேவைப்படுது. ஸோ காலையில் ஆல்ரெடி ஓனர் போயிட்டு வந்துட்டாருங்க. ஸோ பாருங்கள், நான் வந்துட்டேன். இதுதான் சிட்டி, குவார்தா சிட்டி. உள்ளே பாருங்கள் லாரி எப்படி இருக்குன்னு. இதோ இப்படி தான் இருக்கும் லாரி. அப்புறம் வெளியில் பார்த்தா இது பாருங்கள். ஸோ ஷாப்பிங் மால் முன்னாடி இருக்க பார்க்கிங்கு. இது பார்த்தா அங்கே டிக்லாத்தன் இங்கே உங்களுக்கு நிறையா திறமும் இது பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும். டிக்லாத்தன் அது அப்புறம் ரேடியோ, அதுக்கப்புறம் ரேடியோவில் நல்லா சாமான் எல்லாம் கிடைக்கும். ஸோ நான் வந்தால் இதுதான் லெரோய்க்கு வந்துட்டேன். ஸோ நம்ம பின்னாடி பார்த்தா லாரி பாருங்கள் எப்படி பார்க்கிங் போட்டால் எப்படி. ஸோ இன்னும் பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும். எதுக்குன்னா இன்கேஸ் அவர் டேஷ் பண்ணால் கூட நமக்கு தான் பிரச்சனை வரும். அதனால தான் கொஞ்சம் கேப்பு விட்டு பார்க்கிங் பண்ணிட்டாச்சு. ஸோ நீங்களும் போர்த்துகலில் வெஹிக்கிள்ஸு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் கிடைக்காதுங்க. எதுக்குன்னா அதிகமாக ஓல்டு வெஹிக்கிள்ஸ் தான், காரு எல்லாம் கிடைக்கும். புதுசாக கம்மி தான். அப்புறம் நீங்கள் இந்த போர்டு மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தான்னா ஸ்பெயினும், அப்புறம் எஃப் இருந்தான்னா ஃப்ரான்ஸும். ஸோ அங்கே பார்த்தா தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி டி இருந்தால் டென்மார்க்கு, என்எல் இருந்தால் நெதர்லாண்டு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உள்ள ஷாப்பிங் மாலு. ஸோ இது வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஸோ அதெல்லாம் இருக்குங்க. ஸோ ஒன்றும் இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. ஸோ பாருங்கள், பெட்டு, அதே மாதிரி நீங்கள் கார்டனில் உட்காரதுக்கு டேபிள்ஸு எல்லாம் டெமோ பீஸ் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியே இது பார்த்தாங்கனாக்கா கீசர் மாதிரி கூட இருக்கும் பாருங்கள். ஸோ இது கீசருங்க. ரெண்டு கம்மி தான். ஸோ பாருங்கள், 219 இருக்கும். ஸோ இது ஒரு மாடல் அனுப்பிச்சிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா இது கொஞ்சம் இன்னும் கம்மி தான். ஸோ 179 இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இதெல்லாம் பாஸ்கெட்ஸு, இதெல்லாம் இதை எடுத்து போயிட்டு இதெல்லாம் சாமானை நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் எடுத்து பில்லு போட்டது தான் வேலை நம்மளோட இது. ஸோ நீங்கள் பார்த்தா கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக பாருங்கள். ஸோ கிரில் சிக்கனு, அப்புறம் பன்னி. ஸோ இந்த யார் சாப்பிட்டோன்னா அவங்களுக்காக இது பண்ணுங்க. ஸ்ப்ரே கூட கிடைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் பார்த்தா கிரில்லு சிக்கனு, கிரில்லு ஃபோர்க்கு, சுவரு, அது பன்னி அந்த மாதிரி பண்ணும்போது இது கிரில்லு பீஸ் கூட இருக்கும். அதுக்கு மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரெஷ்ஷு கூட கம்மியில் ப்ரெஷ்ஷு கூட இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி இது பாருங்கள், காரு வாஷ் பண்ணுறதுக்காக பைப்ஸு. ஸோ நம்ம காரு, பைக்கு அதுக்காக ப்ரெஷ்ஷு. ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டோன்னா வெஜிடபிள் சீட்ஸு பாருங்கள், சீட்ஸு. ஸோ சீட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் தான். ஸோ தமிழில் என்ன பேர் தெரியுமோ எனக்கு தெரியாது. சீட்ஸு பேர் ஸோ உங்களுக்கு தெரியுமான்னா கொஞ்சம் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், கார்டனு க்ளீன் பண்ணுறதுக்காக கிராஸு கட்டிங் பண்ணுறதுக்கும் எல்லா மிஷின்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கம்மி தான் தெரியுது. அப்போது நம்ம நாட்டில் வேறு நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் ரேட்டு இது தெரியாது. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம விவசாயம் பண்ணுறதுக்காக பாருங்கள் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கிராஸு இது பண்ணுறதுக்கும், கிழக்கிறதுக்கும், கட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கெட்ஸு, டப்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், கிராஸு கட் பண்ணுறதுக்காக மிஷின் கூட இருக்கும். அதே மாதிரி ஸோ இந்த பக்கம் பார்த்தா ட்ரில்லரு மாதிரி இருக்கும் பாருங்கள். இது ரோட்டோவேட்ரு பண்ணுறதுக்காக நம்ம இதெல்லாம் நம்ம நாளில் கூட இருக்காங்க, இங்கே இதே கிடையாது. ஸோ இது பாருங்கள், காரு கழுவுறதுக்காக வாஷ் பண்ணுறதுக்கு பைப்பு, மோட்ரு சிஸ்டமுக்கு ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தா கூட கிராஸ் கட்டிங் இது இருக்கும். ஸோ தெரியுதுல உங்களுக்கு. ஸோ இது ஒரு நம்ம நாட்டில் கூட இது இருக்கும் நிறையா. இங்கே பார்த்தா 199 இருக்கும். ஸோ நம்ம ஊரில் கூட கிடைக்கும் இது ஸோ எல்லா விட நம்ம நாடு கூட வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ஸோ எல்லா ஐட்டம்ஸும் பாருங்கள் என்னென்ன இருக்கும். அப்புறம் கிராஸ் கட்டிங்கிறதுக்காக, பெரிய பெரிய ட்ரீஸு கட் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ இது பெட்ரோலில் ஓடும். இது என்ன டீசலு இது எனக்கு தெரிஞ்சு கிடையாது, ஓன்லி பெட்ரோல் தான். ஸோ அந்த மாதிரி பெட்ரோலுக்காக இது பாருங்கள். ஷூ பார்க்குறதுக்கு நார்மல் ஷூவாக தெரியுது.
ஆனால் சேஃப்டி இருக்குங்க. சேஃப்டி எப்படி தெரியுமானா, அங்கே முன்னாடி ப்ரெஸ் பண்ணால் ஹார்டாக இருந்தோன்னா அது வந்து சேஃப்டி ஷூ அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த வேலை பண்ணும்போது நம்ம எல்லாம் இது பாருங்க பேண்ட்டு. ஸோ பேண்ட்டு கூட பார்க்குறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வேலையில் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி டிஷர்ட்ஸு. ஸோ நீங்கள் அப்புறம் இங்கே பார்த்தா ஸ்க்ரூ பாருங்கள். சின்ன சின்ன ஸ்க்ரூ எல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு எத்தனை ஸ்க்ரூ போட்டாரோ பாருங்கள். ஸ்க்ரூ வந்து என்ன சைஸு எந்த மாதிரி வேணுமோ எல்லாம் இருக்குங்க. ஸோ இது போல்ட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்னும் சின்ன சைஸ் ஸ்க்ரூவாக கூட இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தா கடிக்கான ஸ்க்ரூவே கடிக்கான எதுவுமே கிடையாது பாருங்கள். ஸோ இது கூட பாருங்கள் ஷார்ப்பானது வந்து மேக்ஸு இது என்ன சொல்லுவார், எனக்கு கூட கொஞ்சம் தமிழ் கம்மி தான் தெரியுமோ. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பேசும்போது கூட தப்பாக பேசிட்டேன்னா. இது பக்கம் பாருங்கள் லேடர்ஸு. ஸோ லேடர்ஸு கூட எல்லா சைஸு இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சாவி பாருங்கள், கீஸு பாருங்கள். ஸோ எத்தனை பீஸு 5 பீஸ் இருக்காங்க ஒரு செட்டுக்கு வந்து. ஸோ இது கூட பரவாயில்ல, குவாலிட்டி கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பேர்கேட் டேப்பு நீங்கள் அங்கே பார்த்தா அங்கே பாருங்கள் லாக்கர்ஸு. ஸோ நம்ம இது லாக்கர்ஸ் வந்து மூவியில் தான் சினிமாவில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. இது வந்து வெளியில் நான் முதல் சாரி பார்த்துட்டேன். ஸோ அதே மாதிரி டஸ்ட்டு அதெல்லாம் பாஸ்கெட்டு. ஸோ அப்பா இங்கே பாருங்கள் க்ளவுஸ் எத்தனை செட்ஸ் இருக்கோ பாருங்கள். என்னென்ன ஒர்க்குக்காக வேணுமோ எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெர்ஸு அப்புறம் வந்து மாஸ்க்கு அது மாதிரி இருக்குங்க. இங்கே இது கூட பாருங்கள், இது கூட சேஃப்டி ஷூ தான். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தா கூட சேஃப்டி ஷூ அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து வேலைக்கு பண்ணும்போது சேஃப்டி ஷூ முக்கியம் தானே, அதனால தான் இங்கே வந்து இதுதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கட்டர்ஸு வந்து இது ஐரன் கட் பண்ணுறதுக்காக. இது பாருங்கள் வந்து கேபிளுக்காக ஒரு சின்ன சின்ன பீஸு வந்து பெரிய பெரிய வேலைக்காக மொத்தம் ஆனால் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஸ்பானர் பாருங்கள். எல்லா சைஸு வந்து ஸ்பானர் கிடைக்கும் இங்கே. அதே மாதிரி இன்னொரு இது வேலைக்காக பாருங்கள். இது வந்து விண்டரில் பரவாயில்ல, இந்த போர்த்துகலில் வந்து சம்மரில் இந்த ஷர்ட்டு மாட்டிட்டான்னா அப்படி அப்போ ஸ்வெட்டு வந்து மேலே வந்து கீழே வரைக்கும் வந்துடும், அப்படி இருக்கும். இது பாருங்கள் நம்ம மேஷங்களுக்கு பண்ணுறதுக்காக எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பென்சில்ஸு, ஹேமர்ஸு, அந்த மாதிரி மெஜர்மெண்ட் டேப்ஸு எல்லாம் இது இந்த பக்கம் இருக்கும். வீடியோ லென்த் ஆகிடுச்சேன்னு தப்பு நினச்சிக்காதுங்க. எதுக்குன்னா நம்ம சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வேணுமானா இந்த ஷாப்புக்கு வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கிடைக்குமோ. இது பாருங்கள் கிரைண்டிங்கு செட்ஸ் எல்லாம் இருக்குது. கிரைண்டிங் வீலு, அதே மாதிரி கிரைண்டர்ஸு, கிரைண்டிங் பண்ணும்போது அப்புறம் வுட்டு கட் பண்ணுறதுக்காக அந்த மிஷின்ஸு. ஸோ இது பாருங்கள் சின்ன சின்ன வுட்டெல்லாம் ரெடிமேடாக கட் பண்ணி அதில் போட்டார். நமக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸு வந்து எடுக்கணுமோ. ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஸ்க்ரூ கூட இந்த வால் மவுண்ட்டுக்காக அடித்ததுக்கு வந்து ஸ்க்ரூ கூட இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இங்கே பார்த்தா மிஷின் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷின் கூட பாருங்கள் எவ்வளோ ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கும். 149 euros தான் இருக்கும். இன்னொரு வந்து 99 ஏதோ போட்டார். ஸோ 149 வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். அப்புறம் இதுக்கு இந்த யூனிவரில் பார்த்தா கம்மி தெரியுது. ஸோ அப்புறம் இந்த டோர்ஸ் பாருங்கள், நம்ம பாத்ரூம் டோர்ஸு எல்லாம் ஒரு சாம்பிள் பீஸாக ஒரு பீஸாக போட்டார். ஸோ இது வந்து சும்மா ரெடிமேடுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் மாதிரி. ஸோ அப்புறமும் நீங்கள் இந்த சைடு பார்த்தா இது வந்து நம்ம ஷாப்பு முன்னாடி ஒரு வால்மார்ட் இது நம்ம அம்ப்ரெல்லா மாதிரி போடுறோம்ல, அந்த மாதிரி பாருங்கள். அம்ப்ரெல்லா மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள். நிறையா டிசைனாக ஒரு குவாலிட்டி அந்த மாதிரி வந்து ரெடிமேடு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் மூவியில் நம்ம சைனா வேறு எப்படி லேடர் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி லேடர்ஸு பாருங்கள். மேலேக்கு வந்து போகும்போது டிசைனாக இருக்குது பாருங்கள். ஒரு லேடர் வந்து ஒரு மாதிரி வுட்டு ஐரனு அந்த மாதிரி ரவுண்டான மாதிரி ஒரு சைடு டிசைன் மாதிரி. அப்புறம் இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு எவ்வளோ சிங்கு டேப்ஸ் இருக்கோ பாருங்கள். டிசைன் வந்து மொத்தம் ஒரு டிசைனே கிடையாதுங்க. எந்த டைப்பில் மெட்டலாக பெயிண்ட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு டைப்பாக எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைமில் இருக்கும். இந்த மேலே வந்து ஷாம்பிளுக்கும் கீழே வந்து ஒரிஜினல் பீஸு நமக்கு தேவைப்படுதுன்னா அது வந்து எடுக்கணுமோ, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி உங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கான ஐட்டம்ஸே கிடைக்காதீங்க. ஸோ இது வந்து மேலே பாருங்கள், அது மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியுமோ. ஸோ நம்ம குக்கிங் பண்ணும்போது நம்ம அந்த ஹாட் ஏர் வந்து வெளியில் போகிறதுக்காக இது வந்து எனக்கு பேர் மறந்துட்டேன் நான். ஸோ அது கூட இருக்கும் மேலே. அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் பார்த்தா ஸோ சிங்க்ஸு பாருங்கள். சிங்க்குలు எத்தனை சிங்க் இருக்கோ 1 2. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது கூட டஸ்ட்பின் மாதிரி தான். ஸோ நம்ம கிச்சனில் போடுறதுக்காக இந்த மாதிரி சின்ன அது வந்து கிச்சனில் போடுறதுக்கு வந்து இது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தா கூட இது பாருங்கள், இது கூட டேப்ஸு தான். எத்தனை டிசைன் இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டுமே இருக்கும்.
அப்புறம் இது வந்து பாருங்க, நீங்கள் வந்து பார்த்தா ஷாக்கு தான். எதுக்கு ஷாக்குன்னா, நமக்கு ஒரு கிச்சன் எப்படி வேணுமோ அப்போ இது முன்னாடியே சொல்கிறதுக்காக பாருங்க எப்படி டிசைன் பண்ணிட்டாரோ. ஸோ பிளாஸ்டிக் ஆப்பிள்ஸு நம்ம சும்மா சாம்பிளுக்காக போடுறதுக்காக. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேல, இது பாருங்கள் மேலே கூட இருக்கும், நம்ம ஹீட்டு போடுறதுக்காக. அது ஒரு சிம்மியா என்ன சொல்லுவார் நினச்சிட்டா, சிம்மி தானே நினச்சிட்டா. ஸோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ், ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் இது இன்னொரு பாருங்கள், ஒரு பெட்டு நம்ம பெட்ரூம்காக என்னென்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி லைட்டிங்கு. ஸோ அது பின்னாடி இந்த பக்கம் பாருங்கள். ஸோ கிச்சனுக்காக ஒரு பாருங்கள், அது ஒரு மாதிரி இருபது மாதிரி. ஸோ இந்த மாதிரி லாக்கர்ஸு போடுறதுக்கு டெமோ பீஸ் வந்து நல்லா போட்டார். எதுக்கான நம்ம டெமோ பீஸை பார்த்தா நம்ம தெரியும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சைஸ் வேணுமா அப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதாக இருக்கும். எதுக்குன்னா, ஏதோ நம்ம வாஷிங் மிஷின் எப்படி வருமோ, மைக்ரோவேவ் எப்படி இருக்கும், சின்ன சின்ன வீடு கட்டுறதுக்கு வந்து இது சிம்பிளாக ఉంది. இது பாருங்கள், அப்படியே ஆஃபீஸ் டேபிளு, இந்த மாதிரி சேர்ஸு, ஸோ இது கூட ஷாம்பிலு சிஸ்டம் எல்லாம் போட்டார் பாருங்கள், எந்த சைஸ் டேபிள் வேணும் அப்படி. இங்கே இது பாருங்கள், குளிக்கிறதுக்காக வாஷ்ரூம்ஸு. எனக்கு தெரிஞ்சு போர்த்துகலில் கொஞ்சம் கம்மி தான் சைஸு வந்து. நம்ம நாட்டில் பார்த்தா கொஞ்சம் விஷால் லென்த்தான இது கிடைக்குமோ. ஸோ இது பாருங்கள், ஷவருக்கு எப்படி இருக்கோ சின்ன சைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இது பாருங்கள், இது கொஞ்சம் இன்னும் கம்மி தான் இருக்கும். நம்ம சோப்பு எல்லாம் டச்சு இது பண்ணும்போது, வாஷ் பண்ணும்போது, ஷவர் பண்ணும்போது எல்லாம் வால் எல்லாம் நமக்கு டச் ஆகும். ஸோ டெமோ டாய்லெட்ஸு அந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸு. அதுக்குமே இங்கே வெஸ்டர்ன் தான், நம்ம இந்தியா மாதிரி கிடைக்காதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போர்த்துகலில் 90% வந்து வெஸ்டர்ன் தான் கிடைக்குமோ. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் முன்னாடி பாருங்கள், ஷவர்ஸுக்காக எவ்வளோ ஷவர் டேப்ஸ் இருக்கும் மேலேக்கு டிசைனாக ஒரு டைப்பு. அது எப்போ நம்ம பார்க்குறதுக்கே நம்ம சின்ன சின்ன பெரியதுமோ எல்லாம் வேணும் அப்படி. ஸோ அதே மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்தா பாருங்கள், நம்ம மிரரு வாஷ் சிங்கில் வந்து நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ 3 ஸ்டார் ஹோட்டலோ ஏர்போர்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இங்கே டிசைனு லைட்டிங்கு அந்த மாதிரி போட்டாரோ. இது வந்து ஷாம்பிள்ஸுக்காக. ஸோ அப்புறம் நீங்கள் பாருங்கள் லைட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இது சூப்பர் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இந்த பாருங்கள் டிசைன் லைட்ஸ் வந்து இப்போ வந்து ஃபேஷன் ட்ரெண்டிங் வந்து இந்த மாதிரி தான். மேபி நம்ம நாட்டில் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே இருந்தது நான் காட்டுறவங்களுக்கு தப்பு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த நம்ம போர்த்துகலில் தேவைப்படுதுன்னா லைட்டிங்ஸு பாருங்கள், எத்தனை டிசைன் இருக்க பாருங்கள், சின்ன லைட்டு பெரிய லைட்டு கலரு அதே மாதிரி அந்தந்த மாதிரி இருக்க வச்சுக்கோங்க லைட்டிங்ஸ் வந்து. ஸோ இங்கே பாருங்கள், சிசி கேமராவில் வந்து சோலார் சிசி கேமரா, நார்மல் சிசி கேமரா, அந்த மாதிரி டோர் லாக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கோங்க, காலிங் பெல்லு அப்படி சொல்லுவார்ல. ஸோ அதெல்லாம் சாம்பிளுக்கு போட்டார். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் பார்த்தா கேபிள்ஸு பாருங்கள், ஷாக்கர்ஸு லென்த்தான ஷாக்கர்ஸு வேணுமன்னா அப்படி கொஞ்சம் குவாலிட்டி பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கும். இது வந்து ரவுண்டான மாதிரி. ஸோ நம்ம இந்தியா மாதிரி கிடையாது, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. யூரோப் மொத்தம் வந்து உள்ளக்கு தான் சுவிட்ச் போர்டு வந்துடும். ஸோ நம்ம ப்ளக்கு போடும்போது வெளியில் ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு வந்து வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இந்த ஷாக்கர்ஸு. இது பாருங்கள், சுவிட்சு யூஎஸ்பி சார்ஜர் டைப்பு, நார்மல் டைப்பு ಎಲ್ಲ మొత్తము కేబుల్ ఇంటర్నెట్ కేబుల్కాగే స్విచ్ బోర్డు. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சுவிட்சு ஷாம்பிள் போட்டார் பாருங்கள். ஸோ ஃபேன்ஸுக்காக மொத்தமும் சுவிட்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ மொத்தம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே சுவிட்சுக்கு என்னென்ன ஷாக்கட்ஸு வேணுமோ, டபுள் சுவிட்சா, ஒன் சுவிட்சா, பெரிய சுவிட்சா, இது பாருங்கள். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு நோஸ் மாதிரி தெரியுது பார்த்தா. அப்புறம் பாருங்கள், மறுபடியும் லைட்டு பெட் லைட்டுக்காக வந்துட்டேன். ஸோ இது நான் சும்மா சாமானுக்காக வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சாமான் என்னென்ன தேவைப்படுதோ ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குமோ, அதனால தான் நான் வீடியோ எடுத்தாச்சு. உங்களுக்கு கூட யூஸ் ஆகும், போர்த்துகலில் நீங்கள் இருந்தேன்னா. ஸோ அந்த மாதிரி யூஸ் ஆகும் உங்களுக்கு கூட நினச்சிட்டு நான் வந்தால் வேலை விட்டுட்டேன். ஸோ அவங்க எங்கே ஷாப்பிங் பண்ணுறாங்க, நான் இங்கே வந்து நல்லா வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. எதுக்குன்னா உங்களுக்கு கூட தேவைப்படுதில்ல, இதெல்லாம் ஐட்டம்ஸ் பாருங்கள் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா. லைட்டிங்குக்கே பாருங்கள், 2 ரவுண்ட் அடித்தா கூட வந்து முடியல நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தா வெளியிலக்கு வந்துட்டாச்சுங்க. ஸோ வெளியில் கூட பாருங்க, நம்ம சோஃபா, டேபிளு, இந்த மாதிரி அம்ரில்லா இதெல்லாம் இருக்குங்க. ஸோ மொத்தம்க்கு வந்து நான் வந்துட்டுங்க, நாங்கள் சாமான நான் அங்கே உள்ள வீடியோ எடுத்து
வந்த உள்ளக்கெல்லாம் சாமான் இந்த வுட்டெல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் இவனும் 2 பேரும் சேர்ந்து டைட் பண்ணிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுமோ. ஸோ இது என்னென்னா நம்ம வந்தது வந்து இதான் லிராய்க்கு வந்து அந்த 2 இருக்கும். ஒரு ஒன்று ஆர்டர் ஒன்றும் அப்புறம் வந்து நார்மலாக போயிட்டு ஆர்டர் கொடுத்தா ஒரு பேக்கிங் பண்ணுவார். இல்லை நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது கூட எடுத்து நேராக போயிட்டு வரலாமோ. ஸோ இதுங்க எவ்வளோ பெரிய ஷாப்புன்னா அவ்வளோ பெரிய மால். இது வந்து நான் சுற்றி நானே டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து சின்ன இது கிடையாது. நான் உங்களுக்கு தெரியுதுல வீடியோ எவ்வளோ லென்த்தாக வந்துச்சோ நீங்களே இமேஜின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போர்ச்சுகல் இருந்தால் எதனா சாமான் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குமோ. எலக்ட்ரிக்கலு, வுட்டு, டாய்லெட்ஸு எல்லாம் கிடைக்குமோ. ஸோ இந்த மாதிரி இந்த பெரிய மாலுக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் கிடைக்குமோ. ஸோ இதுன்னா இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.